நம்மள நிறைய பேர் தினம் தினம் மூட்டு வலியால அவஸ்தைப்படுறோம். அதுலேயும் குறிப்பா வயசானவங்க நடக்க கூட முடியாது. படி ஏறுனா மூட்டுல இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலியால அவஸ்தைப்படுறவங்க இந்த மருந்தை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால நடக்கவே முடியாதுன்னா கூட துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் தேவையில்லை. வீட்டுல இருக்க பொருளே போதும். வெல்லம் எடுத்திருக்கேன். பழைய வெல்லமா இருந்தா ரொம்பவே நல்லது. ஒரு கேரட் துருவிலை வச்சு துருவி ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சோர்வா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். மூட்டுகளுக்கு வலுவை கொடுக்கும் இந்த வெல்லம். 3 ஸ்பூன் பவுல்ல சேர்த்தாச்சு. இது கூட ஒரு சின்ன துண்டு சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம். வெத்தலை பாக்கு போடும்போது யூஸ் பண்ணுவோம்ல அந்த சுண்ணாம்பு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதில் கடுகெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தசப்பிடிப்பு மாதிரி இருந்தது, கீழே விழுந்துட்டாங்கன்னா முட்டிலாம் வீங்கிருச்சுது அப்படின்னா அந்த காலத்துல நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி விடுவாங்க. வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி நல்லெண்ணெயில அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல வலி அதிகமா இருந்தாலும், வீங்கி போய் இருந்தாலும், ரெடி பண்ண பேஸ்ட்டை எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு, இதை அப்படியே விடக்கூடாது. ஒரு காட்டன் துணி வச்சு கட்டி விட்டீங்கன்னா அப்படியே நல்லா சூடு வரும். அப்போ அந்த மருந்து எல்லாம் உள்ள இறங்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழிச்சு வெதுவெதுப்பான தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, நாள்பட்ட வலியால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை ஒரு டைம் செய்யும் போதே உங்களுக்கு வலி எல்லாம் நல்லாவே குணமாயிரும். இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும் தேவையே இல்லை.